in the land of textiles in Tirupur. So in almost every corner, you'll see work, you'll see factories like this where people are working. But we're here for a specific reason because we want to speak to these workers, find out what their issues are, also find out who they are choosing, who they are voting for, what are the issues that matter to them, what are the promises that matter to them. Let's speak to them and find out. எந்த மாதிரி இப்போ தேர்தல் வருது, எந்த மாதிரி உதவி உங்களுக்கு வந்திருக்கு ஆட்சியிலிருந்து? ஒரு உதவியுமே வரவே இல்லையே. அவங்க என்ன சொல்றாங்கன்னு, பெண்க்கு இவ்வளோ காசு கொடுக்குறாங்க, இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு. இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது மட்டும்தான் வருது. ஸோ யாரோட ப்ராமிஸ் நீங்க பார்த்துட்டு போடுவீங்க? அதிமுக கூட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க காசு கொடுப்பாங்கன்னு, ரெஃப்ரிஜரேட்டர் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. திமுக இப்போ சொல்றாங்க 8000 rupees வவுச்சர் கொடுப்பாங்க. எது பார்த்துட்டு நீங்க ஓட் போடுவீங்க? நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். அவங்க காசு கொடுக்குறவங்களுக்கு போட மாட்டோம். இன்னும் விஜய் வந்தால் பார்க்கலாம். இவர் வந்துட்டார்ல, 5 வருஷம் இவர் இருந்திருக்காருல, இவர் ஒன்றும் செய்யலைன்னு ஒரு இது. ஒன்றுமே செய்யலைன்னா இதெல்லாம் விலைவாசிலாம் ஏறிடுச்சல்ல, அதனால. அது அவங்க சொல்லுவாங்க டெல்லியில தான் பண்ணாக்காங்க, அவங்க என்ன பண்ணலான்னு. அதனால விஜய் வந்தால் கொஞ்சம் மாறுமான்னு. ஏன் விஜய் சொல்லுங்க? ஒரு சேஞ்சுக்கு கொடுத்து பார்க்கலாம். இதே தான் போயிட்டு இருக்கு. அது இல்லை, எந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களா இல்லையா என்னது தெரியாது. அதனாலதான் ஒரே ஆள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. வேலை பண்ணுவாங்களான்னு சந்தேகப்பட்டு நம்ம கொடுக்காம இருந்தோம்னா அப்ப நம்ம ஒரே ஆள் தானே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்க பேசிக்கா திமுக வேணும்னு, கொஞ்சம் சேஞ்ச் வேணும், மாற்றம் வேணும்னு. அதுக்கு அதிமுக இருக்காங்க, என்டிகே இருக்காங்க, அவங்க ஆப்ஷன்ஸ் இல்லையா? ஏடிஎம்கே அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. கெப்பாசிட்டினா அந்த அளவுக்கு அவங்கள அந்த இதுல டீம் ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ ஓகே. இப்போ அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான ஆள் இல்லாத மாதிரி ஃபீல் இருக்கு. இபிஎஸ் இல்லையா? இபிஎஸ் நோ. அவங்க மாதிரி இல்லை, அவங்கவுங்க தேவைக்காக இருக்க மாதிரி இருக்கு. இந்த தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க? நல்லா ஆட்சி வரணும், இந்த பொதுமக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணா ஓகே. ஒரு திமுக நல்லா பண்றாங்களா உங்க குடும்பத்துக்கு? பரவாயில்ல. திமுக பாதுகாப்பு இருக்கா? ஏன்னா அது சொல்லிட்டே பாதுகாப்பு தான் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நைட்டில் லேடிஸ் தனியாக போகிறது வர்றது கஷ்டம். இங்க கட்சி இருக்காங்கன்னா யாரு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க என்னமோ பண்ணுவோன்னு? என்னை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கேட்டதுக்கு ஏடிஎம்கே டிஎம்கே கண்டிப்பாக நான் போடவே மாட்டேன். மாற்று கட்சி ஏதாவது ஒன்று போடுவேன். டிவிக்கே இல்லாட்டி சீமான். ஆமாம், ஏன்னா எல்லா நாட்டும் எல்லா ஊரும் எப்படி கவனிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு திருப்பூர், நான் பிறந்ததுலேருந்து திருப்பூரில் இருக்கேன். திருப்பூரில் இது வரைக்கும் ஒருத்தர் எதையுமே கவனிச்சதே. நீங்கள் டிவிக்கே என்டிகே சொல்கிறீங்க, ஆனால் என்ன கேரண்டி இருக்கு அவங்க வேலை பண்ணுவாங்க உங்களுக்கு? என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது ஒன்று புதுசாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கன்னு இப்போ வர்றவங்களுக்கும் தெரியும். இவங்க 2 ஆட்சிகளும் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது புதுசாக ஒன்று செஞ்சாலும் அது கொஞ்சம் நல்லது தானே இல்லைங்களா? One common theme among these workers. நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். அவங்க காசு கொடுக்குறவங்களுக்கு போட மாட்டோம். விஜய்க்கு போடுவேன். நீங்கள் கூட விஜய் ரசிகரா? கண்டிப்பா விஜய்க்கா? விஜய் டிவிக்கு தான் தளபதி. Quite a bit of support for Vijay, but do the people of Tirupur also want Vijay? There, it's a mixed bag. Welcome to the land of textiles. We're in Tirupur, the heart of textile exports here in the country. Not just Tamil Nadu, but in the country. So what are we doing here? As one of the crucial assembly segments in Coimbatore, we're here to identify what the people's problems are, what will they vote on, who has the lead, and also speak to women. Let's go. ஓட்டு புதுசாக வர்றவங்களுக்கு போடலான்னு தோணுது. டிவிக்கேயா? டிவிக்கு என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி திருப்பூர்ல என்ன ஒன்று தேர்தலில் ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே வருவாங்களா? பிஜேபி. அவங்க ஏடிஎம்கே சொல்றாங்க. பிஜேபி. மோடி சர்க்கார் சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல கேக்குறேன்.
என்ன இப்படி சொல்றீங்க? தமிழ்நாட்டுல அண்ணாமலை ஜி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நல்லது நடந்திருக்கு. என்ன நான் சொல்றேன், உங்களுக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கு இங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க. ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு எந்த பாப்பா. மாதிரி? எந்த மாதிரினா பணம் வெளியில கொடுத்தா வர மாட்டேங்குது, என்னது அமௌண்ட்டு அதெல்லாம் வெளியே கொடுத்து வரல ஒன்றும். அதான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன் இப்போ. நான் விஜய்க்காக தான் ஓட் ஐடியே வாங்கினேன். விஜய் ஃபேனா இருந்தாலும் தலை ஃபேன் தளபதி ஃபேன் ரெண்டு ஃபேனும் தான். விஜய் ஃபேனா இருந்தாலுமே எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களே வந்தா நல்லா இருக்குமா? ஒரு டைம் டிவிக்கே வரட்டுமே. பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு? எல்லாமே பண்ணியிருக்காங்க. லேடிஸ்க்கெல்லாம் கேஷ் எல்லாம் வருதுல்ல, அது வருது, அது ஒரு ஹெல்ப் இருக்கு. நீங்க என்ன பார்த்துட்டு ஓட் போடுவீங்க? நாங்கள் ஸ்டாலினுக்கு தான் விட்டு போடுவோம். அம்மாங்க அவர் தான் நல்லது செய்கிறாரு. என்ன பண்ணாங்க உங்களுக்கு? எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க, அப்பார்ட்மெண்ட் வீடு. So, Tammy, here in Tirupur, I think there's been a lot of focus because of the West Asia conflict and the impact it's had on exports for textiles. What's been the situation in the last few months? Has it been tough? Not tough, but we are a little bit affected because of the war issues in Middle East. So Tirupur is on a knitwear cluster. Almost 68% of knitwear is exporting from this small town, and we are doing around 45,000 crores export and doing a huge volume of domestic business also. We are facing a little bit financial trouble for my importers. So automatically this will pass to our who are the exporters here. So the remedy is already the rupee is reducing because of that dollar price is better for us, and otherwise the government also giving some sort of support like ROSTL, ROCTL. All the schemes are expanded for the next 3 months and 5 years. I just want to focus on what you said about the help from government. Has that been satisfactory? And is this help that you're looking at from both the center and the state? Yeah, both the governments are very supportive. They are listening us, and we will get some relief, short relief very, very soon.